ஹாய் ஆரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இன்னைக்கு நம்மளோட 77th டேயோட முக்கியமான சம்பவங்கள் மட்டும் பார்க்க போறோம். பட் இந்த தடவை கொஞ்சம் ரிவர்ஸ்ல போவோமா? அதுல டாப் முக்கியத்துல நம்ம ரஞ்சித் அண்ணன் எவிக்ட் ஆயிட்டாரு. நம்ம எல்லாரும் பிரெடிக்ட் பண்ண மாதிரியே. ஆனா பாருங்க, ஒரு பயப்புள்ள கூட கண் கலங்கலங்க. நான் போறது நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷமான விஷயம் தானே. அவ்வளவுயே, அண்ணனே கூட அண்ணனுக்காக கண் கலங்கல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அண்ணி மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அண்ணியை பார்த்த உடனே நமக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. அப்படி வந்த நம்ம அண்ணி எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? அவங்க நம்ம சேதனனை பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்கன்றாங்க. ஒரு அழகே இன்னொரு அழகை பார்த்து அழகே என்கின்றதே. ஆச்சரியக்குறி. அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் அண்ணன் வெளியே வந்தாரா, அப்படியே கேஷுவலா ஆடியன்ஸை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஃப்ரண்ட் ரோல பார்த்தா அண்ணி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கொடுத்தாரு பாருங்க அண்ணன் ஒரு ஷாக்கு. அப்படியே ஒரு 10-15 தமிழ் லவ் மூவிஸ் எல்லாம் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. இத்தனை நாளா பிரிஞ்சு இருக்காங்க. அதாவது அண்ணன் உள்ளேயும் அண்ணி வெள்ளையும். சோ ஓடி போய் கட்டி புடிச்சு ஐ மிஸ் யூ சோ மச் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தெய்வ திருமகள் கிருஷ்ணா நிலா மாதிரி மோனோ ஆக்ட்லயே பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். பட் அப்பயாவது அண்ணன் கண் கலங்குவாரு அப்படின்னு பார்த்தா ட்ரை பண்ணாரு. ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே கண்ல இருந்து. எப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனா எப்படியாவது நம்ம பிக் பாஸ் ஒரு தடவையாவது அழுவ வச்சிருவாரு. நீங்க மட்டும் தானே உள்ள இருக்கிறப்போ அழுவல, வெளில வந்து அழுவல. இதுக்காகவே உனக்கு தனியா ஒரு டிராஃபி கொடுக்கணும்னே. நான் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அடக்கி வச்சிருக்காங்க. சோ வெளியே வந்த ரஞ்சித் அண்ணன் கிட்ட சேதன் என்ன சொன்னாரு, சார் நீங்க உள்ள போனதுல இருந்து வெளியே வர்றப்போ பாதியா வந்துட்டீங்க சார், என்னமா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா தெரியுது, இப்படியே உடம்பு கிடம்பு போட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் அப்படின்னு அண்ணி மிரட்டுறாங்க. என்னமா அப்படி பாக்குற? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எப்பவும் போல ஒரு குட்டி அட்வைஸ், யாரையும் கஷ்டப்படுத்தாம அப்படியே நாய்க்குட்டியை தடவர மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு, நல்லா ஆடுங்க, நீங்க எல்லாம் என் மனசுல நிறைஞ்சு இருக்கீங்க, அண்ணன் போயிட்டு வரேன் அப்படின்னு டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே இறங்கி போறப்போ அண்ணி ஓடி வந்து அண்ணனும் அண்ணியும் ஜோடியா வீட்டுக்கு போற அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? என் கண்ணுக்குள்ளே அப்படியே இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தலாம். இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். இந்த 11 வாரத்துல எங்கயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க, அங்க என்னோட பார்ட்டிசிபேஷனே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ள பூந்து அட்டென்ஷன் சீக் பண்றது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாரா? இதுல அதிகபட்ச ஹவுஸ்மேட் சொன்னது ஜாக்லின் மற்றும் முத்துக்குமரன். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல முக்கியமா நம்ம விஷால் என்ன சொன்னாரு, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எங்கயாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும், சம்பந்தமே இல்லாம உள்ள பூந்து நான் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லுவேன், பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டு தான் 11 வாரமா ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஆல்மோஸ்ட் இதே தான் பவித்ராவும் சொன்னாங்க. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? ஆனா நம்ம ரயான் மஞ்சரி அண்ட் முத்துவ சொல்றேன் சார். எதுக்கு ராஜா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வைப்பாரு சார். புரியலமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எல்லார்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிப்பாரு சார். அதுல இருந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவோ அதை எடுத்து வைப்பாரு சார் அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா என்னன்றது சேதனனுக்கும் புரியல, ஆடியன்ஸுக்கும் புரியல, ஹவுஸ்மேட்ஸுக்கும் புரியல, அவ்வளவு ஏன் அவருக்கே புரியல. தலைய சொல்லி ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் எப்படி நமக்கு புரியும்? எனக்கு மட்டுமாடா புரியல, எனக்கும் புரியல. அண்ணன் ஒரு 10 செகண்ட் காமா இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு ஓட்டி ஓட்டி பாக்குறாரு. ஒன்னும் புரிஞ்ச பாடு இல்ல பாவம். ஒழுங்கா பேசதும் புரியல. அதுக்கப்புறம் ரயானே என்னவோ சொல்ற, ஒன்னும் புரியல. தம்பி விஷால் நீ சொன்னதுதான் ரொம்ப தெளிவா புரிஞ்சு, அப்படி பச்சக்கு நச்ச மாதிரி சொல்லி புரிய வை ராஜா அப்படின்னதுக்கு அப்புறம், இங்க பாருப்பா வீட்டுக்குள்ள ஏதாவது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப அதுக்குள்ள தலையை விட்டு நானும் இருக்கேன்னு சொல்லி முத்துவும் மஞ்சரி எப்படி காமிச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதை சொல்லு ராஜா அப்படின்னதுக்கு அப்புறம், புரிஞ்சிச்சா உனக்கு? சரி சொல்லு பாப்போம். சார் அந்த கண்ணம்மா வீட்டுக்காரரும் மஞ்சரியும் மார்க் மேட்டருக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க தெரியுமா? அப்போ நான் தான் மெயினா அங்க நின்னுட்டு இருந்தேன். ஆனா என்ன தள்ளி விட்டு முத்து உள்ள போன்ட்டான் சார். அப்படியா? இததான் நீ சொல்ல வந்தியா? ஆமா சார், இப்பவும் புரியல, பட் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, உட்காரு அப்படின்னு கன்ஃபியூஸ்டா உட்கார வச்சாரு. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. நம்மால் ராணுவ கூட சண்டை போட்டு சொல்ல வர்ற விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம ஏதோ ஊருக்கு போது வண்டி ஏறி அதுக்கு முரண்பாடாத கமெண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. அடுத்து நம்ம சௌந்தர்யா, நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புவது மிஸ் ஜாக்லின் அவர்கள். அவங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த பக்கமும் இருப்பாங்க அந்த பக்கமும் இருப்பாங்க. அழுவாத நான் இருக்கேன் அப்படின்னு கன்சோல் பண்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும். அடுத்து முத்து அவர்கள், அவர் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா தன்னோட கருத்தை அப்படி தூக்கி போட்டு போவாரு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். பட் இவ்வளவு பெரிய பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதையே மறந்துடுவாங்க எல்லாரும். அப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டா போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு கருத்தை கொடுத்துட்டு காணாம போயிருவாரு அப்படின்னு ரொம்ப கருத்தா பேசுறாங்க. பட் நம்ம சௌந்தர்யாக்கு இவ்வளவு பேச தெரியும் அப்படின்றதே 77 நாளுக்கு அப்புறம் இப்பதான் நமக்கே தெரியுது. இப்ப இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கண்ணம்மா வீட்டுக்காரரு டாஸ்க பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணுவாரு. அப்போ ஒரு ஒப்பீனியன் வைப்பாரு. அந்த ஒப்பீனியன் மூலமா சுத்தி இருக்கவங்க மண்டையும் கழுவுவாரு. அதனால இந்த பீஸ் நினைக்கிறேன் சார் அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஆடியன்ஸும் பயங்கரமா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம யாரையோ பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு.
அடுத்து நம்ம ராணவ கேட்டாரு. சோ அங்கேயே நம்ம ப்ரிப்பேர் ஆயாச்சு, கண்டிப்பா ஃபுல் என்ஜாய்மெண்ட் இங்க இருக்கு அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே இந்த பீஸும் முத்துக்குமரன் பேரை சொல்லிட்டு இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் தன்னோட கருத்தை ஃபர்ஸ்ட் வைக்கிறது முத்துக்குமரன் தான் சார். சார் அது பார்ட்டிசிபேஷன் சார். சார் அதை தாண்டி அவரோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு சார். சார் இந்த ஸ்கில்டு வெர்சஸ் லேபர் ஓரியன்டட் அப்படின்றத பத்தி முத்துக்குமரன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? அது பெரிய எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டிஸ்கஷன். சோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதோ கருத்து சொல்றதோ அட்டென்ஷன் சீக்கிங் கிடையாது சார். புரிஞ்சிட்டு பேசுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சார் எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு சார். சொல்லுங்க சார். முத்துக்குமரன் தான் சார் நினைக்கிறேன். முத்துக்குமரன் தான், வேற யாரும் கிடையாது. அதை தாண்டி என்னையே சொல்லிக்கிறேன் சார். எப்படி உங்களையே? சரி ஏமா? ஏன்னா சார் இந்த ராணுவ என்பவனின் முகம் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அவனை தெரிய வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவனே அட்டென்ஷன் சீக் பண்ணுவான் சார். தோத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பான் சார். அந்த ஓடிட்டு இருக்கிற ராணுவுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னான்னு சொல்லுங்க. ஓகே பாஸ். பட் அவன் எந்த வகையில அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கான் அப்படின்றத மட்டும் கேட்டு சொல்லுங்க அந்த பையன்ட்ட. அதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ உள்ள பூந்து தனக்கு பேர் கிடைக்கணும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான்ல. ஆமா சார் அப்படிங்கிறாரு. யோ அவனை கழுவி ஊத்திட்டு இருக்கேயா, அதுக்கு ஆமா நீயே ஒத்துக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு அண்ணன். இந்த பீஸுக்கு உண்மையிலே புரியலையா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்குதா? ஒன்னும் புரியல. பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார். பாத்திரமாவே மாறிடுவார் சார். இந்த क्वेश्चनே ஒரு நெகட்டிவான क्वेश्चन. அதை இவர் தெளிவா புரிஞ்சிக்காம தாம் பேரை உள்ள தூக்கி போட்டு அதுல இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாரா இல்ல क्वेश्चனை தப்பா புரிஞ்சுக்கிட்டே ஏதோ ஒரு பதில சொன்னா போதும், என்ன பதில் சொன்னாலும் நம்மள மட்டும் இந்த நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாரு. அதனால இதை சொல்லிடுவோன்னு ப்ரிப்பேர்டா மனப்பாடம் பண்ணி ஒன்னு அடிச்சு விட்டுருக்காரு. அத அண்ணன் கரெக்டா புடிச்சிட்டாரு. நம்மள்ட்ட எல்லாம் முடியுமானே? சரி என்னதான் சொல்ல வர, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு சௌந்தர்யா மேல ஒரு அலிகேஷன் நான் வைக்கிறேன்னு வச்சுங்க சார். அவங்க அப்புறமா பேசலாம் இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் முடியாது, இப்பவே பதில் சொல்லு அப்படின்னு அவன் அடம் பிடிப்பான் சார். அப்படிப்பட்டவன் தான் சார் இந்த ராணுவ அப்படின்னு சொல்ல, ராணுவா சரிப்பா உட்கார் அப்படின்னு நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உட்கார வச்சிட்டார். அப்படியே கலாச்சப்போ நம்ம ராணுவோட குழந்தை சிரிப்பு இருக்கே. அடுத்து நம்ம முத்து சௌந்தர்யாவையும் ராணவையும் சொன்னாரு. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் கியூட்டா ஒன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லி அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க சார். வெளியே வா மம்பட்டி விட்டு நடுமண்டு கொடுக்கறியா? இந்த ராணுவ பைப்புல 3 வேளை சோறு வேணுமா அட்டென்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்டா சோறுல வேணாம் 3 வேளையுமே அட்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்பான் சார். உதாரணத்துக்கு அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல சத்யா கிட்ட அந்த பேண்ட்டை கிடிக்கிறதுக்கு டீல் போட்டு தான் சார் வந்திருக்கான். மச்சான் நான் மட்டும் இதை பண்ணல அப்படின்னா என் மூஞ்சி வெளியவே தெரியாது, ஒண்ணுமே பண்ணலன்னு உட்கார வச்சிருவாங்க. அதனால உன் பேண்ட்டை மட்டும் கிழிச்சுக்கிறேன்டா, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு பேசி வச்சுட்டு தான் சார் வந்திருக்கான். எப்பா ராணுவ உண்மையாப்பா? ஆமா சார் உண்மைதான் சார். ரைட்ரா. குத்தம் தேச துரோகம் பூமி துரோகம். அப்ப சத்யா கோவப்பட்டது எல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள்கிட்ட கோவப்பட்டதெல்லாம் உண்மை, ஆனா ராணுவ கிட்ட கோவமே பண்ணல சார் அப்படின்னு சொன்னாரு முத்து. ஆனா ராணுவ சைலண்டா எப்பேற்பட்ட ஒரு பிளான போட்டுருக்காரு பாத்தீங்களா? இதுக்கு நம்ம சத்யா வேற உடந்த. அப்ப நம்மளாம் தான் முட்டாளா இருந்திருக்கிறோம். கேடி பெல்லோஸ் எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்கடா. ஜாக்குமா உன் பேர் தான் அதிகமா சொல்லிருக்காங்க, இத பத்தி உன் கருத்து என்னமா? சார் அந்த லேபர் வெர்சஸ் மேனேஜர் டாஸ்க்ல முத்து ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் சார். அப்ப எல்லாரும் அவருக்கு அகைன்ஸ்டா நின்னாங்க. எனக்கு ஏன் அவர் பண்ண தப்ப பெருசாக்குறீங்க, அவர் ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன் சார். அது எனக்கு தோணுன விஷயம். சோ இந்த வீட்டுக்குள்ள நானும் ஒருத்தியா பிரச்சனை அப்படின்னா தட்டி கேட்கணும் அப்படின்றது மட்டும் தான் சார் மைண்ட்ல இருந்துச்சு. அதை விட்டு தனியா போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது மூலியமா அட்டென்ஷன் சீக் பண்றது எனக்கு பிடிக்காது சார், தேவையும் இல்ல சார் அப்படின்னு சொல்ல கரகோஷம் எழும்பியது. போட்டாண்டா நங்கூரத்தை. ஆனா நம்ம ஜாக்குக்கு பேச சொல்லியா தரணும். தன்னோட கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல எந்தெந்த பீஸ்லாம் தன்னை அடிச்சதோ அப்படியே அந்த பீஸ் எல்லாம் சுத்தி ரவுண்ட் அடிச்சு தலையில நங்குன்னு ஒரு கொட்டையும் வச்சுட்டு தன்னோட கருத்தையும் சொல்லிட்டு அவ்வளவுதான் சார் என் கருத்துன்னு சிம்பிளா முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா திரும்பி பாக்குறப்போ கருத்தும் வந்திருக்கும், எந்தெந்த பீஸ்லாம் இந்த பீஸ் அடிச்சதோ அந்தந்த பீஸுங்க தலையும் புடச்சிட்டு இருந்திருக்கும். ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டீங்க சார். கிட்டத்தட்ட. அடுத்து ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு அக்கா சேதனை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் சோசியல் மீடியாலாம் உங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்களே அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களாம் தாங்க எங்களுக்கு ப்ரமோஷன். ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா பல கருத்துக்கள் வந்து விழும். ஒரு பொம்மை கடையில ஒரு கரடி பொம்மை இருக்குது, அந்த கரடி பொம்மை தான் அந்த கடையோட ஓனர்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நான் ஜஸ்ட் பொம்மை. நிறைய பேர் இருக்காங்க டைரக்டர் பேக் எண்ட் டீம்னு சொல்லி. நீ அப்படி வரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ மனசாட்சிக்கு உண்மையா பண்றானா அப்படின்றத மட்டும் தான் எனக்குள்ள நானே கேட்டுப்பேன், அதை சிறப்பாவும் பண்ணி கொடுப்பேன். ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த ஃபேட்மேன் போறப்பெல்லாம் நல்ல கண்டெஸ்டன்ட் சார், இவரை போய் அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்டப்போ இங்க பாருங்க சார் இவ்வளவு ஓட்டு வந்திருக்குது அதனால தான் நாங்க அனுப்பி விடுறோம் அப்படின்னு என்ன ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆனந்தில நல்ல கண்டெஸ்டன்ட் அவங்கள போய் அனுப்பிச்சு விடுறீங்களே அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, ஓட்டிங் கம்மியா வர்றப்ப நம்ம எதுவுமே பேச முடியாது. ரொம்ப பிடிக்குமா? ஆமா ரொம்ப. சோ இதுல என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி எதுவுமே எடுத்து வைக்க முடியாதுங்க. மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்க சார்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதுல முக்கியமா ஒன்னு சொன்னாரு, ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்காங்கன்னு கூட எனக்கு தோணி இருக்கு, அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னாரு. அப்படி யார சொல்லிருப்பாருன்னு எனக்கு லைட்டா புரிஞ்சு போச்சு. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் அன்பான விஷாலின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுல எல்லாருமே காமனா சொன்னது அன்ஷிதாக்கு மட்டும் பாரபட்சம் பார்த்துட்டு பவித்ராவையும் சரி ஜாக்லினையும் சரி ஏ ஜாக் ஏ பவி அப்படின்னு கத்துறாரு
அப்படின்றாரு சார். ஆனா அன்ஷிதா கிட்ட அசின் அப்படி பண்ணக்கூடாது அசின் அப்படிங்கிறாரு சார். இப்படின்ற விஷயத்தை தான் காமனா சொல்லி விஜய் சேதுபதியே மறந்தாலும் அதை நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டையில தட்டி தட்டி சொல்லிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நம்ம விஷால் முகத்தை பார்க்கணுமே. ஆரம்பத்துல கண்ணு இட்லி மாதிரி வெளவெளேன்னு இருந்துச்சு. இந்த டாபிக் பத்தி இவங்க எல்லாரும் பேசி முடிக்கிறப்போ அதே இட்லிக்கு சாம்பார் ஊத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு. பாருங்க இந்த மாதிரிலாம் மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் அழுதுருவேன். முதல்ல கண்ணத்தோட நான் அழுவலையா. அதுலயும் மஞ்சரி என்ன சொன்னாங்க, சார் ட்ரையனை பார்த்துட்டு போடா குழந்தை அப்படின்றதும் விஷால் தான் சார். இன்னொரு பக்கம் அன்ஷிதாவை பார்த்து அசின் இப்படி எல்லாம் பண்ணாத அசின் அப்படின்னு சொன்னதும் விஷால் தான் சார் அப்படின்னு கோத்து விட்டாங்க. இதுக்கு நம்ம அன்ஷிதா சார் இவங்க இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அழுவ ட்ரை பண்ணாங்க. அழுக வரல, அழுகே வராதுல்ல. வார்த்தை முட்டிச்சு போல இருக்கு தொண்டையில. அதை முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம நின்னுட்டு இருக்கிறப்போ நம்ம சேதன்ன அப்புறமா பேசுறியாமா அப்படின்னு கேட்டாரு. அப்பாடா சரின்னு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மண்டே பாஸ் ஆட்ற அதுக்கப்புறம் சுத்தி மத்தவங்க எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அசின் சரி அன்ஷிதா இப்ப பேசுறியாமா கேப்டன்சி பத்தி. பேசுறேன் சார், நல்லா தான் சார் கேப்டன்சி பண்ணா, தப்பு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன என்கிட்ட கொஞ்சம் பாசமா இருந்தான் ஏமா, அதை நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, அதுக்கான விளக்கத்தை விஷால் கொடுப்பாரு, நீ கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு கேப்டன்சி நல்லா தான் சார் பண்ணாரு, மத்தவங்கள்ட்ட கடினமாவும் உன்ட்ட அன்பாவும் இருந்தது. உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். நீ இது வரைக்கும் சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. இது நீ அவர்கிட்ட சொன்னியாமா? சொன்ன சார், அசின்னு கூப்பிடாத கோமா பேசு அப்படின்னு சொல்லி. அசின்னு உன்னை கூப்பிட்டதுனால பிரச்சனை கிடையாதுமா, அவர் உன்னை அசின்னு கூப்பிடலாம் இல்ல நயன்தாரான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நயன்தாராக்கு 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கனால அதை கட் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டுக்குட்டி நான் கட் பண்ணலடி. அதனால அசின்னு கூப்பிட்டது பிரச்சனை இல்லமா, அங்க உன்ட்ட மட்டும் பாசமா இருந்ததுதான் பிரச்சனைன்றத சொல்லி புரிய வச்சிட்டியா? புரிய வச்சிட்டேன் சார், அவள் தான் நீ உட்காந்துக்க. சரி சார் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வேஷம், ஆனா அவங்ககிட்ட உண்மையாதான்டா இருந்த. ஆனா உண்மையிலேயே பரிதாபம் தான்ப்பா நம்ம சேதானே. ஒரு விஷயத்த ஆமா இல்ல அப்படின்றத டைரக்டா அவங்க வாயிலிருந்து வாங்குறதுக்குள்ள இவங்க சுத்துல பேசாம ஒரு பெக்க போட்டு வந்தா மட்டும்தான் இவங்ககிட்ட எல்லாம் பொறுமையா இருக்க முடியும் போல இருக்கே அப்படின்னு தோணி இருக்கும். சார் நான் சரக்கடிச்சா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. இப்போ நம்ம விஷால ஃபைனலா கேட்டதுக்கு சார் நான் பாரபட்சம்லாம் பார்க்கல சார், இந்த அன்ஷிதா இருக்குதே அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் கோவம் இன்க்ரீஸ் ஆகும். சார் உங்கள்ட்ட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் கேட்கல, எதுக்கு பாரபட்சம் பாத்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுடி சொல்லு சார். அந்த ஒரு இடத்துக்கிட்ட மட்டும் தான் சார் பார்த்தேன். இல்ல சார் பவித்ரா கிட்டயும் பார்த்தாரு சார் அப்படின்னு ஜாக்க போட்டு கொடுத்துட்டாங்க. அவனை என்னையா போட்டு கொடுக்குற சாவடி அப்படின்ற மாதிரி. ஃபைனலி இதுக்கு என்னென்னமோ விளக்கம் கொடுத்தாரு. ஆனாலும் நம்ம சேதனை கன்வின்ஸே ஆகல. சார் நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டே ஆகணும் சார் அப்படின்னு அவர் வாயிலிருந்தே வர்ற வரைக்கும் விட்டவே இல்லையா நம்ம அண்ணன். விடவே மாட்டேன். தப்புன்னு ஒத்துக்கல, ஆனாலும் சார் எனக்கு இதுல என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டார். அது எப்படி சார்? இதே பிரச்சனை உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா சும்மா இருந்திருப்பீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வருது, இன்னுமா சொல்லி கொடுக்கணும் அந்த பொறுப்புல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாரு. அதனால பெஸ்ட் வாயை திறக்காம இருக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணி ஃபுல்லா மௌன விரதத்திலேயே இருந்தாரு. வாயில புண்ணா வாந்தி வருதா? மௌன விரதமா? சரி பையன் ரொம்ப ஆஃப் ஆயிட்டான், அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விஷாலோட கேப்டன்சில என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க இப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஒவ்வொருத்தரும் இவர் பண்ண நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? உங்களை பத்தி இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாரும் மனசுலயும் உங்களை பத்தி குறை மட்டும் தானே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் இல்ல சார். சோ விஷால் ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா ஏத்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களே கேப்டன் ஆனாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இல்ல வேற ஒருத்தங்க கேப்டன் ஆகிறப்போ இந்த தப்ப நான் பண்ணிட்டேன், இதே தப்ப நீயும் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. சோ ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா ஏத்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அமுச்சு விட்டார். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. பட் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இட்லி சாம்பார் மாதிரி மஞ்சள் கலர்ல இருந்த நம்ம விஷாலோட கண்ணு கார சட்னியை போட்ட மாதிரி செவ ஆயிடுச்சு. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. சோ நம்ம சேதனை பிரேக் கூட்டு போனாரு. அப்ப போய் கண்ணம்மா வீட்டுக்கார்ட்ட புலம்பிட்டு இருந்திருக்காரு. இத நம்ம சேதனை பார்த்துட்டு வந்து விஷால் லாஸ்ட் வீக்கே ஒரு பிரச்சனை முடிஞ்சப்போ அருண் வந்து உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர் சொன்னாருன்னா ஒரு காரணம் இருக்கும், அத பத்தி டிஸ்கஸ் பண்ணாதன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நீ அதை பண்ணா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அத பத்தி எதுக்கு டிஸ்கஷன்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்ப வீட்டுக்குள்ள இருந்த 11 பேரும் சொல்லிருக்காங்க, ஆடியன்ஸும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களும் தப்பு நாங்களும் தப்பா? எல்லாரும் முன்னாடி பேசி முடிச்சாச்சு, சரின்னு முடிச்சு விட்டீங்க, அப்புறம் இதுக்கு வீட்டுக்குள்ள போய் பேசுறீங்க? சாரி சார், சாரி என்கிட்ட சொல்லாதீங்க சார், உங்களுக்கு நீங்களே வருத்தப்பட்டுக்கோங்க, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டீங்க. இவ்ளோ பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் போய் டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஏத்துக்கல அப்படின்னு தானே அர்த்தம். இல்ல சார் ஏத்துக்கிறேன் சார். உக்காரியா, இவனுங்களை ரிவ்யூ பண்றதுக்கு நம்ம வந்தா என்னையே ரிவ்யூ பண்றானுங்களே அப்படின்ற மாதிரி அண்ணன் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? அதுக்கு மேல ஒருத்தங்க வீட்டுக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் வச்சு தனியா சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எப்போ புஞ்சதெல்லாம் வச்சு டியர் விஜய் டிவி அடுத்த தடவையில இருந்து அவங்களையே கூப்பிட்டு வந்து ஹோஸ்டா விட்டுருங்க, விளங்கிரும். யார கேக்குறான்? டேய் லூசு,
உன்னதான் கேக்குறேன். அடுத்து நம்ம முத்துவை கூப்பிட்டு, முத்து உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்றப்போ, சார் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் சார், அதான் சார் உண்மை, நான் வேணும்னா விட்டு கொடுக்கல சார் அப்படின்னு சொன்னாரா. இதை எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்னு கேட்டப்போ, மஞ்சரி, சௌந்தர்யா, ஜாக்கு, பவித்ரா அண்ட் ரஞ்சித் இவங்களை தவிர்த்து எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. உங்க மேல எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க, உங்களுக்காக எத்தனை பேர் கை தட்டுறாங்க. 11 வாரம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னா அது மேல பயமும் மரியாதையும் இல்லாததுனால தானே என்னதான் இத்தனை நாளா சுத்தி விட்டுட்டு இருந்தீங்க. இப்ப பிக் பாஸ் கிட்டே இந்த கேம் காட்டுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்ல. இதுல தப்பு பண்ணது நீங்க, பாதிக்கப்பட்டது யாரு? எல்லாருமே சார். இல்ல, பவித்ரா அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் ஆடினாங்க. ஆனா நீங்க பண்ண காரியத்தினால அவங்க கேமும் போச்சு. சோ இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. ஆனா நம்ம முத்து உஷாரு. இங்க நம்ம ஏதாவது ரிப்ளை பேசினா மட்டும்தான் நம்ம சேதனை அடிப்பாரு. பட் நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அமைதியா இருந்தோம் அப்படின்னா அவர் சொல்ல வந்ததை சொல்லிட்டு அமைதியா போயிருவாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதுக்கு ரிப்ளை பேசலையே. எது சொன்னாலும் சரிங்க சார், மாத்திக்கிறேன் சார், திருத்திக்கிறேன் சார் அப்படின்னு மட்டும் தலையாட்டிட்டு சின்ன திட்டோட எஸ்கேப் ஆயிட்டாரு. இத தெரியாம தான் நம்ம விஷால் ரொம்ப நேரமா குத்து வாங்கிட்டு இருந்தாரு. அடுத்த சீசனுக்கு யாராவது பிக் பாஸ் குள்ள போறீங்க அப்படின்னா இந்த ஒண்ண மட்டும் மைண்ட்ல வச்சுங்க, நான் பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு கை தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. சீசன் 6ல வந்து அசீம் மாதிரி என்ன பேச முடியும், அவனே தப்புன்னு ஒத்துக்கிட்டான், இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி அடுத்த டாபிக் போயிருவாங்க. நல்லா இருக்க. அப்படி இல்லாம நான் அதுக்கு டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லி பேசுனீங்கன்னு வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு நீங்களே எடுத்து கொடுக்குற பாயிண்ட்ஸ். சோ பார்த்து பொழைச்சுக்குங்க. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். இதுக்கப்புறம் எவிக்ஷன் தான் நடந்துச்சு, அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நேத்து எபிசோட்ல சிறப்பா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. மேபி ஜாக்லின் மட்டும் சௌந்தர்யாக்கு இவ்வளோ கிளாப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பேர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தபடி ஒன்னும் சொல்றதுக்கு பெருசா கிடையாது. சரி, வீடியோ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, மன்னிச்சு. நாளையில இருந்து ஆன் டைம் வந்துருவோம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.